ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 147 13 Psalm 147 verse 13. அவர் உன் வாசல்களின் தாழ்ப்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களுடைய வாசல்களின் தாழ்ப்பாள்களை பலப்படுத்துகிறார். The word of God says he strengthened the bars of your gates. That means God is going to give you extra security so that you will be safe in your place. There are times the devil is like a roaring lion trying to devour the people of God by many kinds of things in the world. Maybe it is a sickness, it may be a job loss, it may be something emotional, but in every situations of our life, whatever the devil may bring against God's people, our Lord God is with his people and strengthened the bars of their house so that the devil will not be able to enter into their life. உங்கள் வாழ்க்கையில பிசாசு பலவிதமான சோதனைகளை கொண்டு வந்து வியாதிகள், துன்பங்கள், மனக்கவலைகள் இவைகளை கொண்டு வந்து உங்களை தாக்குவதற்கு முற்படும் பொழுது தேவன் உங்களுடைய வாசல்களின் தாழ்ப்பாள்களை பலப்படுத்தி பிசாசு உள்ளே நுழையாதபடிக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். Dear children of God, don't worry about any problem that the devil brings in your life. My Lord will protect you. He will safeguard you. He will take care of your health and your wealth. You need to believe him. And also, he will bless the children in the family. Your children will be taught of the Lord. The peace of their children shall be great. And you shall glorify the name of the Lord. அவர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். இந்த உலகத்துல நீங்க கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கவும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவும் ஒரு தேவன் இருக்கிறார். அவரை நம்புங்க. Believe on him. He will bless you. He will protect you and your children. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் நீர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை பலப்படுத்தி அவர்களை காத்துக் கொள்கிறவர் என்பதை நாங்கள் அறிந்து உமக்கு நன்றி செலுத்துவோம். உடைய பிள்ளைகளுடைய வீடுகளின் தாழ்ப்பாள்களை பலப்படுத்தும். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.